ரொம்ப வருஷமாவே தன்னுடைய பொண்ணுக்கு பாலியல் தொல்லையை கொடுத்துட்டு வந்திருக்கான். இந்த உண்மைகள் அவனுடைய மனைவிக்கும் தெரியும். ஆனாலுமே அந்த லேடி இதை வெளியே சொல்லிராத, உன்னோட அப்பா உன்னை கொன்னுருவாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணை அடக்கி வச்சதே தவிர தன்னுடைய புருஷனை கண்டிக்கல. என்ன பண்ணுவாருமா அப்பா? பெத்த பொண்ணுகிட்டயே தப்பா நடக்க முயற்சி பண்ற. இத கேக்குறதுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் உண்மைதான். தன்னுடைய புருஷன் என்னதான் டார்ச்சர் பண்ணாலுமே தாங்கிட்டு இருக்கிற பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒண்ணு அப்படின்னா எரிமலையா வெடிச்சிருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவ்வளவு ஏன், தமிழ்நாட்டிலேயே இதே போல தன்னுடைய பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புருஷனை அடிச்சே கொலை பண்ண லேடிய போலீஸ் பாராட்டி விடுதலை கூட பண்ணிருக்காங்க. கோர்ட்டும் கிடையாது, கேஸும் கிடையாது. போலீஸ் ஆபீசர்ஸே அது தற்காப்புக்காக நடந்த கொலைதான் அப்படின்னு உறுதியா தெரிஞ்சா அவங்களே விடுதலை பண்ணலாம். நம்மளுடைய சட்டமும் அதை அனுமதிக்குது. ஆனா இந்த கேஸ்ல இந்த ராஜேஸ்வரி அப்படி பண்ணல. ஒருவேளை அவங்க அப்படி பண்ணிருந்தா போலீஸும் அவங்களை விடுதலை பண்ணிருக்கோம், ஊரே சேர்ந்து ஆரத்தி எடுத்திருக்கோம். இந்த கேஸை எடுத்து பேச காரணமே பார்கவியை பத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். உலகத்துல எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்ற ஒரே இடம் அவங்களுடைய வீடு தான். ஐ மீன் அவங்களுடைய ஃபேமிலி கூட இருக்கும்போது தான் அந்த பாதுகாப்பு உணர்வை சர்ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் கூட கொடுத்துட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாம இருந்த பாலியல் தொல்லைகளுக்கு ஆளான கொலை மிரட்டலுக்கு உள்ளான 16 வயசான ஒரு பொண்ணு அத்தனையுமே சகிச்சுக்கிட்டு தனக்கான சந்தர்ப்பம் வர்ற வரைக்குமே காத்திருந்து தன்னை பெத்தவங்களாகவே இருந்தாலும் குற்றவாளிகளா அடையாளப்படுத்தி அவங்களுக்கான தண்டனை கிடைக்க காரணமா இருந்த இது போல பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிற இவங்க தான் உண்மையான சிங்கப்பெண். உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்கு. அம்மாக்கு தெரியுமா? தெரியும். அம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாங்க. நான் 10th லாஸ்ட்ல இருந்து இதே மாதிரிதான் நடந்துட்டு. நைட்டு தூங்கிட்டு இருப்போம் எல்லாரும். என்ன எந்திரிச்சு அங்க வந்து படுத்துக்கு வர அங்க வந்து பார்த்துட்டு சண்டை கட் பண்ணி போதும்.